ஐயா பவா தளபதி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். யாரும் வம்சம் ஐயாவும் சொல்ல மாட்டேங்கிறா. சந்தோஷம். 2 மணிக்கு மேல் இந்த மேடையில் உட்கார்ந்த போது 2 விஷயத்தை கவனித்துக் கொண்டே இருந்தோம். ஒன்று, நாங்கள் உட்கார்ந்த போது இந்த டென்ட் போடப்படாது. அவசர அவசரமாக இந்த டென்ட்டை ஏராளமான தொழிலாளிகள் போட்டுக் கொண்டே இருந்தார். இன்னொரு பக்கம் அடுத்து நாடகம் போடுவதற்காக தியேட்டர் மூமெண்டில் இருந்து இருக்கிற வெங்கடேசன் மாதிரியான பாஸ்கர் மாதிரியான நண்பர்கள் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கு நடுவில் ஒரு உச்சபட்சமாக ஒரு ஜேசிபி இயந்திரத்திடம் கவிதை வாசகர்கள் இந்த இயந்திர இறைச்சலை எப்படியாவது நிறுத்த முடியுமா என்று விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 2 பேரும் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். நல்லவேளை அந்த ஜேசிபி டிரைவர் கடைசி நேரத்தில் மனம் இறங்கி திரும்பி போயிருக்கார். கவிதை தான் ஜெயிச்சது என்று ஒத்துக்கொள்ளலாம். உங்களை கல்பட்டா நாராயணன் என்கிற இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் சொல்றார், எனக்கு நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்களை சொல்வதற்காக மட்டுமே நான் கவிதை என்கிற மொழியை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். நான் மனுஷனுடைய கவிதைகளை திகட்ட இந்த மேடையில் வாசிக்க கேட்டிருப்போம். அதனால் அவருடைய கவிதையை 1-2 அனுபவங்களாக மட்டும் சொல்லி கல்பட்டா நாராயணனிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு சின்ன கவிதை. மாஸ்டர், கேரளா மலையாள இலக்கியத்தில் மிகப்பெரிய மாஸ்டர் என்று ஒரு 3 பேரை வரிசைப்படுத்தலாம். அந்த கல்பட்டாவுக்கு ஒரு இடம் உண்டு. அவருடைய ஒரு கவிதை பிறகு என்று ஒரு கவிதை இருக்கிறார். கணவன் இறந்து போட்டால் அந்த சாவு வீட்டுக்கு வந்த எல்லோரும் ஒவ்வொருவராக விரைவிட்டு போய்விட்டார்கள். சின்ன கவிதையை கல்பட்டா நாராயணன் இப்படி எழுதுகிறார். பிறகு ஒவ்வொருவராக அனைவரும் விடைபெற்றனர். அவன் இருந்தபோது பாதியாக நின்று விட்டிருந்த கூடையை அலமாரியிலிருந்து எடுத்து பின்னத் தொடங்கினார் நிதானமாக என்று இந்த கவிதையை கல்பட்டா நாராயணன் நிறைவு செய்கிறார். எல்லோரும் விடைபெற்று போய்விட்டார்கள். ஒரு ஒயர் கூடையை அவன் இருந்தபோது அவன் பின்னி இருக்கிறார். எல்லோரும் போன பிறகு அந்த அந்த கூடையை எடுத்து நிதானமாக பின்ன தொடங்கிவிட்டார் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். ஒரு 4-5 வரிகள் தான் அந்த கவிதைகளில் இருக்கிறது. ஆனால் தூங்க விடாம பயங்கரமா அந்த கவிதை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கு, நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கு. இந்த மாதிரியாக மனுஷனுடைய கவிதையை அடுக்க ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற வாசகர்களை நூற்றுக்கணக்கான கவிதைகளை உங்களால் சொல்லிவிட முடியும். கல்பட்டா நாராயணனுடைய இன்னொரு கவிதை என்னை பல இரவுகள் தூங்க செய்யாத ஒரு கவிதை. ஆறுதல் என்று அவருடைய ஒரு மிக புகழ்பெற்ற கவிதையை ஜெயமோகன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அம்மா இறந்த போது நிம்மதியாயிற்று என்று ஒரு மகன் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். அம்மா இறந்த போது நிம்மதியாயிற்று, இனி நான் ராப்பெட்டில் கிடக்கலாம், எவரும் என்னை தொந்தரவு செய்ய போவதில்லை. இனி நான் காய்ந்து பறக்கும் வரை தலைப்பு வெட்ட வேண்டியதில்லை, எவரும் கைவிட்டு அளந்து பார்க்க போவதில்லை. இனி நான் என் கிணற்று சுவரில் அமர்ந்து தூங்கி வழிந்து புத்தகம் வாசிக்கலாம். பாய்ந்து வரும் ஒரு பூக்குரல் என்னை பதறச் செய்ய போவதில்லை. இனி நான் அந்தி வேளையில் வெளியே செல்ல டார்ச் லைட் எடுக்க வேண்டியதில்லை. விஷம் தீண்டி மயிர்கால்களில் குருதி கசிய இறந்த அண்டை வீட்டு பையனை எண்ணி எழுந்தமர்ந்து பதறிய மனம் இன்று இல்லை. இனி நான் சென்ற இடத்தில் படுத்துறங்கலாம். நான் வந்தடைந்தால் மட்டும் அதையும் விலக்கு உள்ள ஒரு வீடு நேற்று அணைந்தது. நான் வந்து அமர்ந்தால் மட்டும் அணையும் விலக்குள்ள வீடு நேற்று இரவு அணைந்தது. தன் தவறுதான் நான் அடையும் அனைத்துக்கும் காரணம் என்ற கர்ப்பகாலத்து நினைப்பில் இருந்து அம்மா இன்று விடுதலை பெற்றார். இதோ இறுதியாக இன்று அவள் என்னை பெற்று முடித்தாள் என்று கல்பட்டா நாராயணன் அந்த அம்மாவின் மரணத்தை பற்றி ஒரு கவிதை இருக்கிறார்.
கிட்டத்தட்ட இந்த கல்பட்டாவின் இந்த 2 கவிதைகளோடு மனுஷபுத்திரன் எனக்கு அனுப்பியிருந்த 100க்கும் மேற்பட்ட இந்த கவிதைகளின் சாயல்கள் ஒரு கவிதைகளிலும் இருந்ததை பார்த்தேன். நம்மளே அவருடைய கவிதைக்கு 42 வயது என்று அவர் முன்னுரையில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக நான், வெயில், செல்வேந்திரன் எல்லோரும் வந்த ஒரு முடிவு என்னவென்றால், இந்த கவிதைகளை விட ஒரு பங்கு மேலாக அவர் இந்த கவிதை தொகுப்புக்கு எழுதப்பட்ட முன்னுரை என்றென்றைக்கு பேசப்படக்கூடியதாக தமிழகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு முன்னுரையாக மனுஷபுத்திரனின் இந்த முன்னுரையை அது எப்போதாவது ஒரு படைப்பாளிக்கு அப்படி தீருக்கு கிளம்பும் அந்த மனநிலை அவருக்கு இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுத துவங்கிய ஒரு பனி படர்ந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பருவநிலைக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் உண்டு. அதை இந்த முன்னுரையில் மனுஷபுத்திரன் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, திரும்ப திரும்ப நான் பல மேடைகளில் சொல்லியிருப்பது மாதிரி பித்து நிலைக்கும் கவிஞனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு முறை சச்சிதானந்த திருவண்ணாமலைக்கு வந்தபோது முற்றத்தில் அவரை பேச அழைத்த போது அவர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் 90 தொட்டு யாராவது ஒருவர் மனப்பிழவுக்கு ஆளாகி தனியாக அவருக்கென்று வசிப்பதற்கென்று ஒரு அறையை நாங்கள் ஒதுக்கி வைப்போம். வீட்டில் பைத்தியம் பிடிச்சவங்களை அடைத்து வைப்பதற்காகவே அந்த அறை இருக்கும். எப்பொழுதும் அந்த அறைக்கு யாராவது ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவார்கள். அந்த பரம்பரையில் வந்த நான் அந்த அறைக்கு போகாமல் கோழி கொண்டையின் சிவப்பை பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்த போது நாங்கள் எல்லோருமே ஒரு மாதிரி சில்லிட்டோம். அவர் சொன்னார், ஒரு மெல்லிய கோடு தான் ஒரு கவிஞனுக்கும் ஒரு பித்து பிடித்தவனுக்கும் உள்ள ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கிறது. எந்த நேரத்திலும் இவன் அந்த பக்கம் போயிடலாம், அவன் இந்த பக்கம் வந்துடலாம். ஒருவேளை மனுஷபுத்திரன் இன்னும் இந்த பக்கம் வராமல் இருப்பதாக நமக்கு ஒரு பாவனையாக தெரிகிறது. நம்மளே நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப் யாராவது பார்த்திருக்கக்கூடும். பாலச்சந்திரன் சொல்லிக்காதே என்கிற ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாயிண்ட், கேரளாவின் சொத்து என்று அவரை எல்லோரும் அங்கீகரிப்பார். ரொம்ப சமீபத்தில் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் அவர் ஒரு மேடையில் தன்னந்தனியாக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கப்பட்டார். ஏனென்றால் பாலச்சந்திரன் சொல்லிக்காத அதுக்கப்புறம் கவிதை எழுதி ஒரு 20 வருடங்கள் கவிதை எழுதினார். ஆயிரக்கணக்கான வாசகர்கள் அவர் முன்னால் இருக்கிறார். ஒரு வாசகர் எழுந்து பாலச்சந்திரன் சொல்லிக்காத ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஒரு காலத்தில் கேரளாவுடைய சொத்து என்று அறியப்பட்டீர்கள், பெரிய கவிஞராக இருந்தீர்கள், அந்த தீ எங்கே போனது? அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் நடிகருங்க, சீரியல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த வாழ்க்கை கூட இல்லை, இங்கே எனக்கு சௌகரியமாயி என்று மட்டும் சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்துட்டார். அப்படி என்றால் இந்த வாழ்க்கை எல்லோரையும் கலைத்து போட்டு ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி, ஒரு அன்றாடங்களை கலைத்து போடுகிற மாதிரி ஒரு பீரியட்ல மனுஷபுத்திரன் இவ்வளவு எழுதி கொண்டிருப்பவர் சொல்ல முடியாது. இன்று இரவிலிருந்து எழுதுவதை நிறுத்திவிட்டு இது எனக்கு சௌரியமாயி என்று சொல்லக்கூடிய கவிஞர்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்க. தமிழில் எந்த பெருங்கவிஞனும் வனதாசன், பசுவையா, விக்ரமாதித்யன், கலாப்பிரியா, நகுலன், ஞானக்கூத்தன் என்று நீங்க எந்த பெரிய லிஸ்ட் எடுத்தாலும் இவ்வளவு கவிதைகளை எழுதி குவித்த ஒரு பெருங்கவிஞன் இல்லவே இல்லை. ஒருவன் மிக அதிகமாக எழுதிவிட்டதனாலேயே அவருடைய படைப்பு நீட்டு போகும் என்கிற பல தவறான சொற்றொடர்கள் மாதிரி தமிழில் ஒரு அபத்தம் நிலவிக்கொண்டே இருக்கு. நிறைய எழுதுனா அது நிறுத்துறோம், இலக்கியவாதி போய் மைக்ல பேசினா அவனுடைய புனித கெட்டுரும், அவன் கற்பழிஞ்சுவான், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. உங்களுக்கு பேச தெரியல அவ்வளவுதான். ஒருத்தர் பேசுறவனால உன்னை அங்கீகரிச்சு முடியல. இந்த பிரச்சனைகள் 90 தொட்டு இது மாதிரியான பிரச்சனைகள். இவ்வளவு கவிதைகள் எழுதுகிற மனுஷபுத்திரனுக்கு யாரோ ஒருத்தர் ரிலேட் ஆகிட்டே இருக்காரு. யாரோ ஒரு பையனுக்கு, யாரோ ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு இந்த கவிதைகள் அவருக்கு தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் இந்த மனுஷபுத்திரன் என்கிற பெயர்லாம் தமிழ்ல யாருக்கும் தெரியாது. இங்க பல மேடைகளில் மனுஷபுத்திரனே சொல்லியிருக்கிறார். நானும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பல மேடைகளில் அவருடைய பல கவிதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு 10,000 பேர் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கலை இரவு. அந்த கலை இரவில் நானே ரொம்ப சின்ன பையன் தான். நான் எனக்கு கிட்டத்தட்ட 1 வயசு தான்.
நான் போய் பேசும்போது சொல்லுகிறேன், யாரோ புதுசா வம்சியபுத்திரன் ஒரு பையன் கவிதை எழுதுறான், பிரமாதமா எழுதுறான். என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று என் கையில ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பில் சில கவிதைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. கால்களின் ஆல்பம் என்று ஒரு கவிதை இருக்கிறது என்று அவர் கால்களை பற்றி சொல்லுகிற அந்த கவிதையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நம்மள அந்த கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிக்கிறது. 10,000 பேரும் அந்த கவிதைக்கு ஆர்ப்பரிக்கிறார். அப்படியே அந்த கவிதையை நிறுத்திவிட்டு நான் இன்னொரு கவிதையை மனுஷனுடைய கவிதை சொல்கிறேன். அந்த கவிதை என்னவென்றால், சிகப்பு பாவாடை வேண்டுமென சொல்ல தெரியாத ஊமை சிறுமி ஒருத்தி தன் கழுத்தை அறுத்து பாவனை ரத்தம் பெருக்குகிறான் என்று ஒரு கவிதை. நம்மளே அவள் ஊமை சிறுமி, அவளுக்கு ஒரு சிகப்பு பாவாடை வேண்டும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. தன் கழுத்தை அறுத்து ரத்தம் பெறுகின்ற அந்த ரத்தத்தை காட்டி பாவனை ரத்தம் பெருக்குகிறார் ஊமை சிறுமி என்று இந்த தொகுப்பில் ஒரு கவிதை இருக்கிறது என்று நான் அந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திவிட்டு கீழே வந்தபோது, அந்த மைதானத்தில் இந்த 10,000 பேரும் கலைந்து போன இந்த மைதானத்தில் தன்னந்தனியாக ஒரு வீல் சேரில் மனுஷபுத்திரனை நான் பார்த்தேன். நான் தான் அந்த மனுஷபுத்திரன் என்று 2 பேருடைய கைகள் பற்றி கொண்டன. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக அந்த இளம் சூட்டு கையில் பற்றுதல்கள் அப்படியே இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதற்குள்ளாக எத்தனை தாக்குதல், எத்தனை கசப்புகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை துரோகங்கள், இவைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பால் பொங்குவதை மாதிரி பொங்கி பொங்கி வருகிற இந்த இலக்கிய உலகத்தில் 40 வருடங்களாக 2 கரங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சூடு அப்படியே இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் மாதிரியான அந்த பதட்டம், அந்த ஆச்சரியம் எனக்கு இந்த ஆள் இப்பதான் காலையில எழுச்சி டிவி டிபேட்டுக்கு போறாரு, இவர் எப்படி இவ்வளோ பேர்த்த நம்புவாங்கிறாரு, அப்புறம் எப்படி ஒரு கரெக்டா ஒரு கவிதையை எழுதி முடிக்கிறாரு என்கிற அது ரொம்ப அபூர்வம். அந்த கவிதை மனத்தை அப்படியே காப்பாற்றிக்கிறோம். எனக்கு எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் என்ற முதல் கவிதை தொகுப்பு தான் அது. எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே கதை எழுதுறதுக்கு முன்னாடி, நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு போட்டுட்டு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ப்ரோஸ் போகும். அந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு ஆரம்பத்தில் சென்னை புக்ஸ்ல வந்தது. இந்த சென்னை புக்ஸ்ல வந்த உடனே அந்த அத்தைப்படம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இப்போ டி ராஜநாராயணன் கவிஞர்கள் யாருமே என்னை சந்திக்க கூடாதுன்னு அவர் வீட்டில் ஒரு போர்டு வச்சிருந்ததா சொல்லுவாங்க. கவிதை எழுதுகிறவங்க யாருமே என்கிட்ட உரையாடலுக்கே வரக்கூடாது, அவ்வளோ வெறுத்துக்கிறார் அவர் மனுஷன். அவர் எனக்கு ஒரு கார்டு போட்டார். அந்த கார்டில் உங்களுடைய கவிதை தொகுப்பினுடைய அட்டைப்படம் ஒரு கவிதையை விட மேன்மையானதாக இருக்கிறது. கவிதை எல்லாம் யாருக்கு வேண்டும் பவா, கவிதை மாதிரி வாழ்வதுதான் முக்கியம் அப்படின்னு எழுதுகிறார். கவிதை மாதிரிலாம் வாழ்ந்துட முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் காலத்தை புரட்டி போடுகிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மனுஷபுத்திரன் தன்னுடைய கவிதைகளை செய்து கொண்டே இருக்கார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவருடைய கவிதைகளை ஒன்று கூட வாசிக்க கூடாது என்கிற பிடிவாதத்தில் இருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கதையை ஞாபகப்படுத்தும். ஒரு சிறந்த படைப்பு இன்னொரு சிறந்த படைப்பை நீங்கள் எப்போதும் வாசித்த ஒரு சிறந்த படைப்பை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால் அது தி பெஸ்ட் மாஸ்டர் பீஸ். எனக்கு நான் முதல் 3 கவிதைகளை, எனக்கு அனுப்பப்பட்ட முதல் 3 கவிதைகளை படிச்ச ஒன்று நிம்மதியில் எரியும் கல் என்று ஒரு கவிதை. சொன்ன மாதிரி கவிதையை வாசிக்கல, லிப்ட் வேலை செய்யல, அதனால நீங்க ஆபீஸ்க்கு வராதுங்க என்று அவருக்கு ஒரு செய்தி இருந்தது. அதனால வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிற போது அப்படி ஒரு வேலை நாளில் ஒரு பகல் பொழுதில் வீட்டில் இருந்ததே இல்லை. அப்படி வீட்டில் இருக்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது, பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு காசு கொடுப்பதாக ஒரு குரல் தெருவில் கேட்கிறது. இவ்வளவு அழகிய பெண்களா எங்கள் தெருவில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவிஞனை ஆச்சரியப்பட வைக்கிறது. எல்லா நிகழ்வுகளையும் அவர் எழுதி கொண்டே போகிறார். இந்த கவிதையை படிக்கிற போது அப்படியே எனக்கு பிரபஞ்சனுடைய குமாரசாமியின் பகல் பொழுது என்று ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் எதேச்சையாக அவன் லீவ் போட்டோம், ஒரு ஒர்க்கிங் டே. அந்த ஒர்க்கிங் டேல தான் அவன் பார்ப்போம், அவ்வளவு அழகாக அவருடைய தேர்வு இருக்கும். அந்த தெருவில் தேவாங்கு
எடுத்துன்னு ஒருத்தன் வருவான், எவ்வளவு பேர் எவசில்வர் பாத்திரம் விற்பவர்கள் வருவார்கள். அவன் நடந்து போய் ஒரு ஆலமரத்து அடிவரையிலும் போய் வருவான். அந்த ஆலமரத்து அடியில் தான் 40 வருடங்களுக்கு முன்னாக ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்க போற பொண்ணை இவன் லவ் பண்ணுறான். ஞாபகம் 40 வருஷம் மறந்துட்டு இருப்பான். வாழ்க்கை முழுக்க ஒரு தயிர் சாதம் மட்டும் உப்பா இது வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிடுற அந்த உப்புச்சப்பற்ற உணவு மீது வெறுப்பு வரும். அன்னைக்கு மதியானம் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம், எல்லாம் முடிந்து கடைசியில் வந்துடுவான். அடுத்த நாள் காலையில் அவன் ஒய்ஃப் வந்து எழுப்போம், என்ன அப்படிங்க இன்னைக்கு லீவா அப்படிங்க, என்னைக்கு லீவ் முடிச்சு இல்லை ஆபீஸ் போறதே இல்லை. ஒரு நாள் அந்த விடுமுறை வந்து அவருக்கு அந்த விஷயத்தை கொடுத்து இந்த கவிதை வந்து லிப்ட் வேலை செய்யல நீ வராத அவ்வளோ அன்னைக்கு ஏற்படுகிற அந்த நிகழ்வுகளை முழுக்க விஷயத்தில் எழுதுகிற போது பிரபஞ்சனுடைய அந்த அற்புதமான கதை ஞாபகம். அதே மாதிரி உறுதிப்படுத்துவதற்கான தாமதங்கள் செத்து போன ஒருத்தர் செத்துக்காக எல்லாரும் நம்பினப்ப அவர் திடீர்னு எழுச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லை இரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுமே இந்திய மனங்களுக்கு இந்த தேவைப்படுது. 40 வருடங்களாக தொடர்ந்து ஒரு இளம் சூட்டை அன்பு பற்றின இந்த கைகளுக்குள் அப்படியே அடைகாத்து வைத்திருக்கிற என் சக படைப்பாளிக்கு, என் சக கவிஞனுக்கு என் அன்பையும் லேசான முத்தங்களையும் பரிமாறி முடித்துக் கொள்கிறேன். இனிதே உரையாற்றிய எழுத்தாளர் பவாச்சலதுரை அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றிகள்.